புறநானூரில் ஆற்றுப்படை பாடல்களில் ஒன்று இருக்கக்கூடியதை தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பாடல் ஔவையார் விரலியை அதியமானிடம் ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு பாடல். ஒருதலை பதலை தூங்க ஒருதலை தூம்பக சிறு முழா தூங்க தூங்கி கவிழ்ந்த மண்டை மலர்க்கு நர் யாரென சுரன்முதல் இருந்த சில்வளை விரலி செல்வை ஆயின் சேனான் அல்லன் முனை சுட எழுந்த மங்குதல் மாப்புகை மலைசூழ் மஞ்சின் மழக்களிறு அணியும் பகை புலத்தோனே பல்வேல் அஞ்சி பொழுது இடை பல்வேல் புலரா மண்டை மெழுகுபோல் அடையின் கொழு நினம் பொறுப்ப அளத்தல் காலை ஆயினும் புலத்தல் வல்லன் வாழ்க அவன் தாளே அப்படிங்கிற இந்த பாடல் பாடலுடைய பொருள் என்னன்னா, ஒரு தலை பதலை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தோளால் செய்யப்பட்ட இசைக்கருவி. அது ஒரு தலை முகமுடைய இசைக்கருவி. இதுல அந்த பதலைன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கமும் மற்றொரு பக்கமும் சிறிய முழவு அதாவது இசைக்கருவி ஒன்றுமாக தோல்ல வச்சு என்ன செய்றாங்க, தூக்கிட்டு போறதுக்கு பதிலாக ஒரு கம்புல முன்பக்கம் ஒரு கருவியும் பின்பக்கம் ஒரு இசை கருவியுமா போட்டுட்டு நடந்து போறக்கூடியவங்க. ஔவையார் நிறைய பரிசில் பெற்று அதிகமான்ட்ட பரிசில் பெற்றுட்டு திரும்பி வரக்கூடிய வழியில தன் சுற்றத்தோட என்ன செய்யறாங்க, தங்கி இருக்கிறாங்க. விரல் பொருணன் எல்லாருமே. அப்போ அந்த விரலி அவ்வைட்ட இந்த மாதிரி எங்களுக்கு உணவு வழங்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தி சொல்லும் போது ஔவையார் இந்த பாடலை சொல்றாங்க. கவிழ்ந்த மண்டை அப்படிங்கிறது அந்த மண்டையோட சாப்பாட்டுக்காண்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மண்டையோட வச்சுக்கிட்டு நிமிர்த்துவோர், அதை நிமிர்த்தி நமக்கு தர்றதுக்கு யாராவது அதை நிரப்பக்கூடியவங்க யாராவது இருப்பாங்களா, யாரென சுரன் முதல் அந்த பாலை வெளியாக நடந்து என்ன செய்றாங்க, வாராங்க. உடனே அதை பார்த்த உடனே விரலியே இது ரொம்ப தூரம்லாம் இல்லை, நீ கொஞ்சம் தூரம் போனேன்னா அங்கே என்ன செஞ்சிருவாங்க, அதேமாதிரி செல்வை ஆயின் சேனான் அல்லன், அது ரொம்ப தூரத்தில் இல்லை, கொஞ்சம் பக்கமாகவே தான் இருக்கான். அதனால முனைசுட எழுந்த மங்குதல் மாப்புகை, ஆனால் முனை அதிகமான மலையில் எல்லாத்துலேயுமே புகைகள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த புகை சூழ்ந்த பகைகள் புலத்தின் உள்ள இருக்கக்கூடிய அந்த இடத்துல மலைசூழ் மஞ்சின் மழக்களிறு, மஞ்சு அப்படிங்கிற சொல் இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகில் மேகம் இருக்கக்கூடிய பகுதி, அந்த சூழ்ந்து ரொம்ப செழிப்பா இருக்கக்கூடிய அந்த பகுதியில வேல் படைகள் உடையவன் அதியமான் அங்க என்ன செய்யறான் இருக்கிறான். அவன்கிட்ட போனோம்னா ஒரு பொழுதும் ஓயாமல் உண்ணவும் தின்னவும் படுதலால அந்த மெழுகு அந்த பாத்திரம் மண்டையோட்டு பாத்திரம் மெழுகு போல கொழுத்த நிலம் கொழுப்புகள் நிறைந்த மாமிசத்தை உணவாக தருவதால் அது அப்படி கொழுப்பு நிறைந்ததாக அந்த பாத்திரம் இருக்கும். அப்படி உணவு வழங்கக்கூடிய அந்த உலகமே வறுமைப்பட்டாலும் அவன் அடையாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த மாதிரி வல்லமை உடைய அந்த அதியமான் வாழ்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, இந்த பாடல்ல ஔவையார் அதியமானை குறித்து வாழ்த்துகிறார்கள். இந்த பாடல் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிந்த ஒரு பாடல் தான். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தகுடூரை வெல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதியமான் பகைவர்கள் எல்லாரும் ஒன்று கூறி அதியமானுடைய நாடான அந்த தகுடூரை வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி போர் தொடுக்கிறாங்க. இதை ஒற்றரால் தெரிந்து கொண்ட அதியமான் அவனும் அதற்கு என்ன செய்யறான், தயாராகிறான். முயற்சியும் அதியமானது அமைதியையும் அறிந்து ஔவையார் அதியனுடைய ஆற்றலை பார்த்து பகைவருக்கு போய் இதை அறிவுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த பாடலை என்ன செய்றாங்க, பாடுறாங்க. போற்றுமீன் மறவீர் சாற்றுது நம்மை ஊர்கூறு மாக்கள் ஆட கலங்கும் தாழ்படு சின்னீர் களிறு அட்டு வீழ்க்கும் ஈர்ப்புடை கராத்தன்ன என்னை நுண்பல் கருமம் நினையாது இளையல் என்று இகழின் பெறலரிது ஆடே. இதுல குருமாக்கள் அப்படின்னா சிறு பிள்ளைகள், குருமாக்கள் அப்படிங்கிற வரி என்னது, சிறு பிள்ளைகள் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர் குருமாக்கள் ஆட அப்படின்னு இருக்கு இல்லையா, இது கரா அத்து அப்படின்னா முதலை, கரா அத்து அப்படிங்கிறது முதலை அப்படிங்கிற சொல். ஆடு அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியதாக இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, பகைவர்களே உங்களுக்கு நாங்க அறிவித்துக் கொள்கிறோம், உங்களை காத்து கொள்ளுங்கள், நீங்க என்ன செஞ்சிருங்க, உங்களை மறவீர் சாற்றுதும் நம்மை, உங்களை நீங்க பாதுகாத்துக்கோங்க.
ஊரில் உள்ள இளஞ்சிறார்கள் எல்லாருமே விளையாடுகின்ற அளவிலே அவங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் போய் விளையாடின உடனே கலங்கிடக்கூடிய கால அளவான கொஞ்சம் நீரில் கொஞ்சமாக பிள்ளைங்க போய் உள்ளே இறங்கினாலே அந்த குளத்து நீர் என்ன செஞ்சிடும், கலங்கிடும். அந்த அளவுக்கு உள்ள கொஞ்ச நீரில் யானையை கொன்று இழுத்து விடும் வலிமை வாய்ந்தது முதலை. அத்தகைய வலிமை வாய்ந்த என்னுடைய தலைவன் அல்லது அரசன் இறைவனுடைய நுண்ணிய பல கர்மங்களையும் நினைக்காம அவன் இளையன் அப்படின்னு சொல்லி மதியாது வெல்ல கருதுனீங்க அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. அது ரொம்பவே கடினமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இது திணை வாகை, துறை அரச வாகை. இதற்கு முன்பாக நம்ம ஒரு பாடல் பார்த்தோம், ஒருதலை பதலை அப்படிங்கிறது. அது பாடான் திணையில் அமைந்தது, விரலியாற்றுப்படையா அமைந்த பாடல். 103வது பாடல் விரலியாற்றுப்படையில் அமைந்தது. நான் அடுத்த சில பாடல்களோட நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். இந்த மாதிரியான தகவல்களுக்கு நீங்கள் சேனலை என்ன செஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நமக்கு இந்த பகைவர்கிட்ட போய் அதியமானுக்கு எதிராக போர் செய்ய வந்த பகைவர்கிட்ட அவ்வை பேசினாங்கன்னு தெரியும். என்ன பாடல் அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்ளாத விஷயமா இருக்கும். அதனால இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பாக வைத்து பார்த்துக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.